ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து அந்த 90 டேஸ் சேலஞ்சோட ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து என்னென்னா ப்ரிப்பரேஷனோட ஒரு ஓவர் வியூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்து 2018 ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன் மறுபடியும் வந்து 2021 எக்ஸாம் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மீன்வைல் ஒர்க்கும் பண்ணுறதுனால அது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ, ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, நான் எப்படி பிரித்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். CBT 1, CBT 2 செலெக்ஷன் ப்ராசஸ், தென் வந்து டைப்பிங் ஸ்கில் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து CBT 1 நான் எப்படி பிரித்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ மார்க்ஸ்க்கு வருது, ஆப்டிடியூட்ல இருந்து 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ், ரீசனிங் 30 கொஷின் 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 90 மினிட்ஸ் அப்படிங்கிறது டைம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வரும். இது CBT 1ஓடது. ஸோ அடுத்தது CBT 2. CBT 2ல் பார்க்கும்போது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் வரும், ஆப்டிடியூட் 35 கொஷின் 35 மார்க்ஸ், ரீசனிங் 35 கொஷின் 35 மார்க்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் டைமிங் நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லைக் டோட்டல் கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஒரு செக்ஷன்லேருந்தும் வந்து டோட்டல் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க, எப்படி கேட்டிருக்காங்கங்கிறத நான் எப்படி பிரித்து வச்சுருக்கேன்னா, ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் அவேர்னஸில் இருந்து 40 கொஷின்ஸ், அதாவது CBT 1ஐயும் CBT 2ஐயும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து CBT 1ல இருந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின் கேட்குறாங்க, CBT 2ல வந்து 50 கொஷின் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் வந்து 90 கொஷின்ஸ் கிட்ட எழுதுகிற மாதிரி இருக்குது. இதுலேயே எனக்கு வந்து CA கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து இன்க்ளூட், சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா GA ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே கவர் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. எல்லாமே சேர்த்து 90 கொஷின்ஸ் வரும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் CBT 1ல், 35 கொஷின் CBT 2ல். ஸோ டோட்டலாக வந்து 65 கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்து ரீசனிங்கில் இருந்து கேட்குறாங்க. ஆப்டிடியூட்லேயும் சேம் அதே மாதிரி 30 CBT 1, 35 வந்து CBT 2. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், எவ்வளோ வெயிட்டேஜில் கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ என்னோட ப்ரிப்பரேஷனை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டது, 2018க்கு முன்னாடி கேட்டது, 2018ல் கேட்டது. அண்ட் ஒரு சின்ன சேஞ்ச் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, CBT 1ல் இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் என்னோட ப்ரிப்பரேஷனை வந்து CBT 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். CBT 2ல இருந்து CBT 2ஓட ப்ராக்டிஸ் செட் இங்கே வந்து நான் கிரண் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துருக்கு. கிரணோட ப்ராக்டிஸ் செட் CBT 2ல இருந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து CBT 1, 2 டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். கேட்கக்கூடிய கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் CBT 1ல இருந்து கூட பண்ணலாம், இல்லை CBT 2ல இருந்து கூட நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரையாரிட்டி எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஆப்டிடியூடுக்கு ரீசனிங்க்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஆப்டிடியூட்க்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இங்கே நான் வந்து ஸ்டெப்ஸு, லாஜிக்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இல்லை ஃபார்முலாஸ் இதுதானே நான் ஞாபகம் வச்சுட்டு அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுத்தாலே எனக்கு வந்து ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேயும் மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. கான்செப்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது. பட் GAல நம்ம வந்து ஷோராக சொல்ல முடியாது இதுதான் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பேன். வெயிட்டேஜ் எதுக்குள்ள வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேருந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். அண்ட் அடுத்தது ஸோ ஒரு டைம் ஷெடியூல். ஸோ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாகவே இருந்தாலும் எப்படி டைம் ஷெடியூல் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்கும்போது எனக்கு மார்னிங் வந்து 11க்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்கும். பிகாஸ் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 11 AM ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ நான் வந்து WFHல இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பைரன்ஸ்க்கு கூட கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நைட் வந்து பார்த்தீங்கன்னா 11 PM கூட ஆகும், சம்டைம்ஸ் 10 to 11 PM வரைக்கும் கூட ஆகும். ஆனால் மார்னிங்கில் இருக்க டைமில் ஸோ எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட்டேஜ் டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். சிலபஸ் கவரிங் ஃப்ரம் ரீசனிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆப்டிடியூட வந்து என்னென்னா டாபிக் வைஸாக ஃபஸ்ட்டு யூடியூப்ல இருந்து கிளாஸ் பார்த்துடுவேன். அது பார்த்துட்டு YCT புக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லேர்ன் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் வந்து டாபிக் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூப் ரூட் வந்து 20 வரைக்கும், ஸ்கொயர் ரூட் வந்து 30 வரைக்கும், இல்லை அதுக்கு ஷார்ட்கட் மெத்தட்ஸ், டேபிள்ஸ், இதெல்லாமே நான் வந்து படிக்கிற இடத்துல ஒரு சார்ட்டில் வந்து ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இந்த டேபிள்ஸ் இதெல்லாமே ஸ்டிக் பண்ணியிருப்பேன். அண்ட் அடுத்தது நான் என்னோட Day 1, Day 2ல எப்படியெல்லாம் படிச்சுட்டு இருக்கேனோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டு டூ லிஸ்ட்டாக நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு டு டூ லிஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். லைக்
டே ஒன்னுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டு டூ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ரேஷியோ ப்ரப்போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரேஷியோ ப்ரப்போர்ஷன் வந்து முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து வந்து லைட் டாபிக். லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு லூசன்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த 3-4 பேஜை வந்து லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இது இன்க்ளூடிங் ஹியூமன் ஹை அதையுமே சேர்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இது வந்து லூசன்ட். ரேஷியோ ப்ரப்போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் யூஸ் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து ப்ராக்டிஸ்க்கு ஃபாஸ்ட் ட்ராக். அண்ட் அடுத்தது வந்து பிஒய்க்யூ வந்து பார்த்தீங்கன்னா YCT ஆப்டிடியூட். அண்ட் அதே மாதிரி இந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் ஜிகேக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜென்ரல் சயின்ஸ் YCTல லைட்டில் கேட்கப்பட்ட எல்லா டாபிக்ஸுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் இதில். அதே மாதிரி ரேஷியோலையுமே வந்து YCTல வந்து உங்களுக்கு டைப் வைஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டைப் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் இதை வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்மளுக்கு எல்லா கொஷின்ஸும் தேடி படிக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒர்க் பண்ணுறீங்க, டைம் இல்லை இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு எல்லாமே அந்த கிளாஸ் நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.